நாகம்மாள் ஒரு மெல்லிய உடம்புள்ள விதவை, தனியாக வாழும் பசுமை கிராமத்தில். அவளுக்கு பிள்ளை இல்லை என்பதனால் தினமும் முருகனை தன் மகனாக கற்பனை செய்து பூஜை செய்கிறாள். நாகம்மாள் கோவிலுக்குச் சென்று, ஐயா முருகா, உன்னை என் பிள்ளையா ஏற்கனமா என கூச்சலிட்டு அழுகிறாள். அந்த கோவிலில் அமைதியான சின்ன சிலை சிறு மயிலுடன் இருக்கிறது. அந்த இரவில் நாகம்மாளுக்கு கனவில் முருகன் தோன்றி, அம்மா என்று அழைக்கிறார். நீங்கள் அழைத்ததற்காக நான் உன் பிள்ளையாய் தோன்றியிருக்கிறேன் என்று சொல்கிறார். அடுத்த நாள் காலை அவளது வீட்டின் வாசலில் ஒரு சிறுவன் கோல் கையிலே வைத்துக் கொண்டு நின்று, அம்மா என்று அழைக்கிறான். அந்த குழந்தை முருகனே என்பது அவளுக்கு தோன்றுகிறது. அந்த நாள் முதல் அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் அவள் வீட்டுக்கு வந்து கூழ் சாப்பிட்டு அம்மா என அழைக்கிறான். அவளது வாழ்க்கை ஆனந்தமாக மாறுகிறது. ஒரு காலகட்டத்தில் அந்த சிறுவன் தனது கையை கைப்பிடித்து, அம்மா, இன்று எனக்கு திருப்பதி செல்ல வேண்டும், சில நாள்கள் வரமாட்டேன் என்கிறான். நாகம்மாள் மனம் கனக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவளது உள்ளத்தில் பெருமகிழ்ச்சி. அவள் வாசலில் கூழுக்காக வைத்த மண் பானையில் காலை தினமும் கூழ் தோன்றத் தொடங்குகிறது. அந்த சிறுவன் இனி வரவில்லை. ஆனால் அவளின் வாழ்க்கை முழுதும் அவன் நினைவில் அவளுக்கு சந்தோஷமாய் ஓடியது.